இந்த விவகாரத்தில் என்னன்னா, டெல்லியில் இருந்து இந்த 19 தொகுதிகளுக்காக பூத் கமிட்டி செலவுக்கு 2 கட்டமாக பணம் அனுப்பி வைக்கப்பட்டது. ஸ்டார் தொகுதிகள் என்று சொல்லப்படுகிற தென் சென்னை, நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, நெல்லை இந்த 5 தொகுதிகளுக்கு தனியாக பணம் அனுப்பி வைக்கப்பட்டது. ஒவ்வொரு எம்பி தொகுதிக்கும் 8 லிருந்து 12 கோடி ரூபாய் செலவானது பூத் கமிட்டி செலவு. ஏன்னா அத்தனை பணம் செலவு செய்தால்தான் இந்த இவ்வளவு பேர் வச்சு வேலை வாங்க முடியும். இந்த நெல்லைக்கு போகிற பணம் ஏன் பிடிப்பட்டது? அதுல விவகாரத்துல இவங்க மாநில தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒருவரிடம் பணம் ஒப்படைக்கிறார்கள். அந்த பணம் அங்கிருந்து வருது. அந்த பணத்தை பிரித்து கொடுக்கிற பணி நீங்க சொன்ன மாதிரி பாஜக போட்டிக்கிற 18 தொகுதிகளுக்கும் பணம் சரியாக போய் சேர்ந்து விட்டது. ரயில்ல போயிருக்கு, காலேஜ் பஸ்ல போயிருக்கு, அப்புறம் டூரிஸ்ட் பஸ்ல மாதிரி போயிருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் போனது கரெக்டா போயிருக்கு. நெல்லைக்கு போனது மட்டும் ரயில்ல போயிருக்கு. அப்ப அந்த ரயில்ல ஏன் கொண்டு போனாங்க? அதுக்கு ஏன் காலேஜ் பஸ் யூஸ் பண்ணல, டூரிஸ்ட் பஸ் யூஸ் பண்ணல, இல்லையா காமன் டிரான்ஸ்போர்ட் பஸ்ல கூட கொண்டு போயிருக்கலாம். அப்படியெல்லாம் கொண்டு போகிற பணம் பிடிபடவே இல்லை. ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு போகிற பணம் பிடிபட்டதாக சொல்கிறார்கள்.